அனைவருக்கும் அன்பு வணக்கம். கருவி, இந்த கருவியை குறித்து பல பேசியிருக்கிறோம். இந்த கருவிகள் எத்தனையோ உண்டு. கண்ணால் பார்க்கிற ஒரு பொருட்கருவி மட்டுமே கருவிகள் இல்லை. மனசுலேயும் நிறைய கருவிகள் உண்டு. சூழல்களும் நிறைய கருவிகளாகவே நாம் கொள்ள வேண்டும். வள்ளுவர் 5 கருவிகளை பற்றி இப்போது நம்ம பேச போகிறார். அவர் என்னென்னா, 1 பொருள், கருவி, காலம், வினை, இடன். இடன்னா இடம். இந்த 5ம் இருந்தால்தான், இந்த 5ஐ பற்றியும் மீள மீள சிந்தித்தால்தான் நாம் எதையும் சாதிக்க முடியும் என்கிறார். அவர் சொல்வதை மீண்டும் நினைத்து பார்க்கலாம். நாம் எப்படி ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும் என்பதற்கு, அரசனுக்கானது என்று நாம் கொண்டால் அரசனுடைய பார்வையில் பார்க்கலாம். நமக்கானது என்று கொண்டால் நம்முடைய பார்வையிலும் இந்த குறளை அப்படியே பொருத்தி பார்த்துக்கலாம். எப்படி அப்படின்னு பார்க்கலாம். 5 விஷயங்களை சொல்கிறார். இருள் தீர எண்ணி செயல் என்பார். இருள்னா மயக்கம், குழப்பம், ஐயம், எதுவுமே இல்லாமல் ஆராய்ந்து பார்த்து செய்யணும். 5ஐ கொண்டு சொல்கிறார். இருள் தீர எண்ணி செயல். இந்த 5ஐ கொண்டு ஐயம் திரிபு அற தீர ஆராய்ந்து செய்தல் வேண்டும். பொருள், கருவி, காலம், வினை, இடம். பொருள், கருவி, காலம், வினை ரொம்ப 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 முக்கியம். இவையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் பாருங்கள். பொருள் 1, 2வது கருவி, 3வது காலம், 4வது வினை, 5வது இடம். இதை பற்றி மீள மீள நம்ம சிந்திக்கணும். இந்த 5ஐயும் சிந்திக்கணும். பொருள் நமக்கு தேவை. இந்த பொருளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், எவ்வகையிலே வகைப்படுத்துகிறோம், எப்படி செய்தால் இந்த வினை இந்த பொருளை கொண்டு செய்ய முடியுங்கிறத தீர ஆராய்தல். கருவி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். கருவி 3 வகை ஆற்றல் இருக்குது, 4 வகை உபாயங்கள் இருக்குது. இந்த கருவியை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கடுத்தது காலம் என்கிற ஒன்று. சரியான காலத்தை தேர்ந்தெடுக்காமல் போரை மேற்கொள்ள முடியாது. கடும் மழை பொழிகின்ற காலத்தில் போயிட்டு போரிட்டால் வெல்வது எப்படி இயலும்? எதிரி தற்போது மனதளவிலே விழுந்திருக்கிறான். படையளவிலே அவன் பெரியதாக இருந்தாலும் கூட அந்த வீரர்கள் மனதளவிலே விழுந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்தால் அந்த காலம் சரியான காலம், எதிரியை போய் அழிக்கலாம். ஒரு கோழைக்கிட்ட வாளை கொடுத்து போருக்கு போ என்று அனுப்பினால் அந்த வாள் அவனை காப்பதற்கு கூட உதவாது. அவன் தன்னையும் காத்துக்கொள்ள முடியாது, தன் நாட்டையும் காத்துக்கொள்ள முடியாது. அவன் கையிலே கொண்டிருக்கிற வாளிலே குறைவில்லை. அவன் உள்ளத்திலே இருக்கின்ற அந்த துணிவின்மை தான் அவனை வீழ்த்துகிறது. துணிவோடு இருப்பவன் வெறும் புல்லை மட்டுமே கொண்டு போனால் கூட வெல்வான் என்பார்கள். துணிந்தவனுக்கு புல்லும் கூட ஒரு ஆயுதம்தான். மனதிலே வலு அற்றவன் எத்தகைய கருவிகள் இருந்தாலும் அவன் என்றைக்குமே வெல்லப்போவதில்லை. அதை நம்ம முடிவு செய்யலாம். அப்போது ஒரு காரியத்தில் நாம் வெற்றி பெறணும்னு சொன்னாக்க, எதிரியோடு நாம் போரிடுகிறோம் என்று சொன்னால் அந்த எதிரிகள் மனம், அதோடைய ஊக்கம் குறைந்திருக்கிறார்களா என்று அந்த காலத்தையும் பார்க்கணும். இயற்கை சூழல் இருக்கின்ற ஒரு பக்கம் இருக்கிற காலத்தோடு இல்லாமல் போரிடுவதற்கும் எதிரியை அழிப்பதற்கு தகுந்த காலம் இதுதானா என்று ஆய்ந்தும் பண்ணணும். வினை, நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற வினையை பற்றி சிந்திக்கணும். எப்படி
எதிரியுடைய பலம் எப்படி இருக்குது, அவனுக்கு பக்கமாக எத்தனை பேர் துணை இருக்கிறார்கள், அவன் எத்தகைய கருவிகளையெல்லாம் பயன்படுத்துவான், இப்படி பலவிதமான வினைகளையும் ஆராயணும். நாம் எதுபோல வினையை செய்து அவனை வெல்லப் போகிறோம், இதை பற்றியும் அவன் துணிந்து ஆராய வேண்டும். இந்த ஒரு எண்ணம் இல்லைன்னா அதையும் செய்ய முடியாது. போரிடுவதற்கு பொருளும் தேவை. நம்மை போன்றவர்கள் ஒரு செயல் செய்வதற்கும் பொருளும் தேவை. எந்த பொருளை நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம் என்பதுதான். பொருள் தேவை, கருவி தேவை, காலம் தேவை, வினையை பற்றிய சிந்தனை தேவை. எவ்வளவு முக்கியமான செய்திகளை வரிசையாக சொல்லிக்கொண்டு போகிறார். இதில் ஒரு பட்டியல் போட்டுட்டார். பொருள், கருவி, காலம், வினை, இடம், ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல். இந்த ஐந்தையும் கொண்டு எந்த விதமான ஐயமும் இல்லாமல் ஐயம் திரிபெற. இதை சில பேர் என்ன செய்வாங்க, தொடங்கும்போது ரொம்ப ஆர்வத்தோடு தொடங்கிடுவாங்க. இடையில் அவர்களுக்கு ஐயம் கூட ஏற்பட்டுவிடும். இப்போது ஒருவர் தொழில் தொடங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இப்படி செஞ்சிடலாம் அப்படி செஞ்சிடலான்ட்டு அவர் நினச்சிடுறாரு. தொழிலை தொடங்கிட்டார், அவர் பாட்டுக்கு தொடங்கிட்டார். ஒரு மாதம் கழித்து யோசிக்கிறார், நம்ம ஏன் இவ்வளோ தூரம் பணம் போட்டோம், இதில் நம்ம ஜெயிப்போமா அப்படின்னு அவர் சந்தேகப்பட்டுட்டார்னா அந்த தொழில் அவர் வெற்றி பெறுவது என்பது இயலாத காரியம். எந்த விதமான ஐயமும் அதில் இருக்கக்கூடாது. முன்னாடியே நம்ம தெளிவாயிடணும். இந்த பொருளில் தொடங்கி செய்கின்ற இடம் வரைக்கும் அத்தனையிலும் தெளிவான பிறகு தான் உள்ள மொத்தமாக நம்ம இறங்கணும். அப்படி இறங்குகிற போது தான் வெற்றி நிச்சயம். தொடர்ந்து உழைக்கிற போது தான் வெற்றி பெற முடியும். அதனால தான் இருள் தீர, அந்த வினையை செய்கிற போது இருள் தீர எண்ணிச் செயல். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சும்பார். அமைச்சருக்கு சொல்கிற போது இதையேத்தான் அவர் திரும்ப சொல்லுவார். ஆக எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொண்டு ஆராய்ந்த பிறகே எந்த செயலையும் செய்ய வேண்டும். அரிய வினைகள் எவையுமே உலகில் இல்லை. சரியான திட்டமிடல் அங்கு இருந்தால் வெற்றி பெறலாம். உலகத்தில் எத்தனையோ அரிய செயல்களை செய்திருக்கிறார்கள். ஒரு காலத்தில் கணினியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரும் அரங்க அளவுக்கு தேவைப்பட்டது. ஒரு கணினியை இயக்குவதற்கு வெறும் கூட்டல் கழித்தல் மட்டுமே போடுகின்ற நிலையில் இருந்தது. சிறியதாக ஒரு சின்ன அளவில், ஒரு சின்ன அறையின் அளவில் அது சுருக்க முடியுமா, அதுவே அரிது என்று நினைத்தவர்கள் எல்லாம் உண்டு. இன்று கையில் அப்படியே தூக்கிச் செல்கின்ற அளவுக்கு, கையில் இருக்கக்கூடிய கைபேசி கூட ஒரு கணினி போல செயல்படுகின்ற அளவுக்கு நாம் இன்று வளர்ந்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் காரணம் இருள் தீர எண்ணி செயல் செய்ததால். அதற்கேற்ற இந்த பொருள், கருவி, காலம், வினை, இடன், இந்த ஐந்தையும் குற்றமற சிந்தித்து ஆராய்ந்து செய்கிற போது வெற்றி நிச்சயம். வெற்றியை நோக்கி நாமும் வெற்றியை நோக்கி நாமும் பயணிப்போம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அறிவை பற்றி எத்தனையோ செய்திகளை வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இந்த அறிவு எதற்கு? இந்த அறிவு நம்மை காப்பதற்கு. ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா இப்படி தான் சொல்ல முடியும். இந்த அறிவை என்பது நம்மை காப்பதற்கு, நமக்கு மகிழ்ச்சியை தருவதற்கும் இந்த அறிவு துணையாக இருக்கிறது. இந்த அறிவினால் என்ன பயன்? இப்போது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் மகிழ்ச்சி அடைகிறதுனால நான் எப்படி வேண்டுமானாலும் என்னுடைய மகிழ்ச்சியை நான் பெற்றுக்கொள்ளலாமா? எனக்கு இதெல்லாம் செஞ்சால் எனக்கு இதெல்லாம் மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லிட்டா நான் இப்படி இந்த அளவிலேயே போய்விடுதா? வள்ளுவருக்கும் இதை பற்றி ஒரு சிந்தனை இருந்திருக்கு. கேட்கிறார், இந்த அறிவு நாம் மகிழ்ச்சி அடைவது பிறருடைய துன்பத்தால் இருக்கக்கூடாது. பிறர் என்கிற போது மனிதர்களை மட்டும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டாம். வள்ளுவர் உயர்தனைக்கு மட்டும் சொல்லவில்லை.
பிற உயிரினங்கள் மனிதர் அல்லாத ஓரறிவு முதல் 5 அறிவு வரை இருக்கின்ற அத்தனை உயிர்களுக்கும் கூட நாம் துன்பம் விளைவிக்க கூடாது. இந்த அறிவினுடைய நோக்கம் இதில் இருக்கு என்கிறார். அறிவினால் ஆவது உண்டோ, ஆகுவது உண்டோ, பிறிதின் நோய் தம் நோய் போல் போற்றா கடை. இந்த அறிவினால் என்னடா பயன்? இன்னொரு உயிருக்கு நீ துன்பத்தை தர்றியே, அதனால் இந்த அறிவினால் என்ன பயன்? யாருக்காவது நம்ம ஒரு சின்ன துன்பத்தை செய்கிறோம்னு சொன்னால் மற்றவங்க கேட்பாங்க, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா என்று கேட்பார்கள். இந்த அறிவு இருக்கான்னா அந்த அறிவோடைய நோக்கத்தில் ஒன்று, இன்னொருத்தருக்கு நாம் துன்பம் செய்யக்கூடாது என்கிற ஒன்று. பல நேரங்கள் நாம் அதை தவறி விடுகிறோம். ஒரு நாயை பார்த்து, ஒரு நாய் இருக்குன்னா சிலர் அதோடைய வாலை அறுத்து விட்டுருவாங்க, அறுப்பாங்க. சட்டப்படி அது தவறு, மனசாட்சிப்படியும் தவறு, அறத்தின்படியும் அது தவறு. இயற்கை அந்த உயிரினத்துக்கு வாலை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். சிலர் மாட்டுக்கு சூடு போடுவார்கள். இன்னும் சிலர் ஓணானை ஒரு நூல் கட்டி இழுத்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பத்தை விளைவிப்பார்கள். பிற நாய் போன்ற உயிரின கல்லை தூக்கி அடிப்பாங்க. இதெல்லாம் துன்பம் என்று இந்த அறிவு சொல்லணும். பிறருக்கு நாம் ஐயோ இந்த ஒரு பாவத்தை செய்கிறோம், மிகப்பெரிய தொல்லையை தருகிறோம், துன்பத்தை உண்டாக்குகிறோம் என்று இந்த அறிவு உணர வேண்டும். பிற உயிர்களுக்கு உண்டாகின்ற அந்த துன்பம் இருக்கே, அந்த துன்பத்தை அறியலைன்னா இந்த அறிவினால் என்ன பயன்? நம்முடைய துன்பம் போக்குவதற்கு நமக்கு இந்த அறிவு உதவுகிறது. அதனால் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் என்பதனால் பிற உயிரினங்களை துன்புறுத்துவதற்கு யார் நமக்கு அனுமதியை கொடுத்தது? பிற உயிரினங்கள் துன்பப்படும் போது அந்த துன்பத்தை நம்முடைய துன்பம் போல் கருத வேண்டும். அப்படி கருதினால்தான் அதுவே அறிவு, அதுவே நல்லறிவு. மாட்டுக்கு சூடு போடுகிறார்கள். நமக்கு அந்த சூடு வந்துச்சுன்னா நாம் எப்படியெல்லாம் துன்பப்படுவோம் என்பது நம்ம அனுபவத்தில் தெரியுமே. அதை போலத்தான் அந்த உயிரும் அந்த மாடும் இப்படி துன்பப்படும் என்பதை அறியலைன்னா இந்த அறிவினால் என்ன பயன்? இந்த அறிவினால் எந்த பயனும் இல்லை. பிற உயிர்களுக்கு நாம் தீங்கு செய்யக்கூடாது. பிற உயிர்கள் என்று சொல்கிற போது இதுபோன்ற அகிரிணை மட்டும் இல்லை, நம்முடைய சக மனிதர்களுக்கும் இப்படித்தான். பிறருடைய துன்பத்தையும் நாம் நமக்கு ஏற்பட்டால் இந்த துன்பம் இப்படித்தானே என்று உணர வேண்டும். இதை நினைச்சாலே போதும், இந்த அறிவு இன்னொருத்தருக்கு துன்பத்தை செய்யாது. நாம் நமக்கு எதெல்லாம் துன்பம் நினைக்கிறோமோ அந்த துன்பத்தை இன்னொரு உயிருக்கும் செய்யக்கூடாது. இப்படி செய்யாது இருத்தல் தான் இன்னா செய்யாமை, பிறருக்கு துன்பம் தராது இருத்தல். இன்னான்னா துன்பம். அறிவினால் ஆகுவது உண்டோ, பிரிதின் நோய். பிரிதுன்னு சொல்கிறாரு. அது சொல்லும்போது ஓரறிவு முதல் 5 அறிவுன்ற ஒரு பொருள் தான். ஆனால் 6வது அறிவான நம்முடைய சக நண்பர்களுக்கும் இதை நாம் எடுத்துக்கணும். பிரிதின் நோய் தம் நோய் போல் போற்றா கடை. பிற உயிரினங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் நாம் துன்பம் விளைவித்தல் ஆகாது. பிற உயிர்களையும் நம் உயிர் போல் கருத வேண்டும். ஆன்மீகத்தில் சொல்வது போல பெரிய அறநூல்களும் பெரியவர்களும் சொல்லக்கூடியது, உயிர் அந்த உடல் வேறாக இருக்கலாம், உயிர் எல்லாம் ஒன்றுதான். எப்படி இந்த உயிரானது இந்த உடலை விட்டு போகிற போது வெறும் உடல் மட்டுமே தங்கிவிடுகிறதோ அப்படித்தானே பிற உயிர்களுக்கும் அதனுடைய ஆற்றல், உயிராற்றல், இந்த உயிர் என்பது ஒன்றுதான். உயர்திணையில் இருக்கின்ற உயிரும் அகிரணையில் இருக்கின்ற உயிரும் ஒன்றுதான், ஒரே ஆன்மா என்று ஆன்மீக நூல்கள் சொல்லும். அதனால் பிற உயிர்களுக்கு நாம் துன்பம் விளைவிக்க கூடாது. எப்போது நாம் பிற உயிர்களுக்கு துன்பம் விளைவிக்கவில்லையோ, துன்பமான அவை வருந்துகின்ற அந்த செயலை செய்யலையோ, இந்த அறிவு மேம்படும். அதனால் நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும்.
சில நேரங்களில் நமக்கு வேண்டியவரோ அல்லது அறிமுகம் ஆகாத புதியவரோ யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். நமக்கு அவர்கள் அறிந்தோ அறியாமலோ சில நேரங்களில் துன்பத்தை நமக்கு உண்டாக்கலாம், விளைவிக்கலாம். துன்பப்படுவோம். அதற்காக உடனே நீ எனக்கு செஞ்சிட்ட பார், நானும் உனக்கு செய்கிறேன் பார் என்று சொல்லி அந்த துன்பத்தை நாம் அவர்களுக்கு செய்யக்கூடாது. அவர் சொல்கிறாரு, இன்னா செய்தாரை ஒருத்தல்னா தண்டித்தல், அவர் நாணும்படியாக அவருக்கு நல்லதனி செஞ்சிடு அப்படிங்கிறார். அது எந்த வழியில் நாம் செய்ய முடியுமோ அப்படி தான் அதை செய்யணும். பழிக்கு பழி, கண்ணுக்கு கண், கைக்கு கை, காலுக்கு கால் என்று இருவருமே புறப்பட்டால் பழிக்கு பழி என்பது போல அங்கே உலகம் அமைதியாக இருக்காது. ஒவ்வொருவரும் இப்படியே இருந்தால் உலகமும் இயங்காது. அதற்கான எண்ணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அறிவு மட்டுமே நமக்கு துணை. இந்த அறிவை கொண்டு சிந்தித்தல் வேண்டும். தெரியாமல் செய்த தப்பாக இருந்தால் நாமும் மன்னிக்க வேண்டும். அவர் உணரும்படியாக செய்தாலே போரும். மீண்டும் வேறு யாருக்கும் அது இதுபோல துன்பத்தையும் அவர் செய்ய மாட்டார் என்பதை உணர்ந்து நாம் அதற்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும். வள்ளுவர் அப்படித்தான் நினைக்கிறார். நமக்கு ஒரு துன்பம் இருந்தால் அந்த துன்பத்தை நாம் எப்படி அனுபவிப்போமோ, நமக்கு ஒரு துன்பம் யாரோ செஞ்சிட்டாங்க, அந்த துன்பத்தை நாம் அனுபவிப்போம். இதே போலத்தான் அவரும் அனுபவிப்பார். நாம் அவருக்கு திரும்ப செய்தால் என்று எண்ணிவிட்டால் நாம் அந்த துன்பத்தை செய்வதை கூட நாம் நிறுத்தி கொள்வோம். இன்னா என தான் உணர்ந்தவை, இதெல்லாம் நமக்கு துன்பம் தரும் அப்படின்னு நாம் எதெல்லாம் உணர்ந்தோமோ அது துண்ணாமை வேண்டும். பிறர் கண் செயல், பிறர்கிட்ட போய் இதை செய்யக்கூடாது, நான் என்னெல்லாம் அனுபவிக்கிறேனோ இந்த கஷ்டத்தை நீ அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு தான் நடந்துக்கணும். பழிக்கு பழி வாங்கக்கூடாது, பிறருக்கு நாம் அந்த துன்பத்தை செய்யக்கூடாது என்கிறார். இப்படி பிறருக்கு நாம் துன்பம் செய்யாது இருக்கின்ற போதுதான் உலகம் முழுவதுமே அன்பு பெருகும். இந்த வாழ்க்கை ஒருவருக்கொருவர் அன்பு செய்வதற்கானது தான். அன்பு என்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் எதிரிகளை கூட மண்டியிட வைத்துவிடும். இந்த அன்பு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. நாம் அன்பை விதைத்தால் இன்னும் பல மடங்கு அன்புதான் உலகில் பெருகும். அன்பை நேசிப்பதற்கு முதற்படி பிற உயிர்களுக்கு நாம் துன்பம் செய்யாது இருத்தலே ஆகும். பிறருக்கும் துன்பம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தையும் நாம் நம் மனத்திலிருந்து அகற்ற வேண்டும். அன்பே மிகச்சிறந்த ஆயுதம். அன்பை போற்றுவோம். மீண்டும் சந்திப்போம்.